வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக அரங்குல பாகிஸ்தானின் இருப்பை அழிக்க நினைக்கும் 5 நாடுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, ஈரான். ஈரான் 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தனி நாடாக உருவானதும் பாகிஸ்தானை முதலில் அங்கீகரித்த நாடு ஈரான் தான். 1947ஆம் ஆண்டிலிருந்து 79ஆம் ஆண்டு வரை பாகிஸ்தானும் ஈரானும் மிக நெருக்கமான ராணுவ கூட்டாளியாக இருந்தாங்க. 1965, 71ஆம் ஆண்டுகள்ல நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஈரான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் அளிச்சிருந்தாங்க. ஆனா 1979ஆம் ஆண்டு ஈரானில் அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்லாமிய புரட்சி அரசாங்கம் அமைந்த பிறகு அமெரிக்கா உலக அரங்குல இஸ்லாமிய நாடுகள் மத்தியில சியா சன்னி மோதலை உருவாக்கி இருந்தாங்க. சியா பிரிவு இஸ்லாமிய நாடான ஈரானுக்கும் சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானுக்கும் சியா சன்னி மத பிரச்சனை மோதலோட தொடக்க புள்ளி அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டங்கள்ல பாகிஸ்தான் அமெரிக்காவின் மிக நெருங்கிய ராணுவ கூட்டாளியாக இருந்ததால ஈரானின் எல்லை நகரங்களை உளவு பார்க்க அமெரிக்கா பாகிஸ்தானை ஒரு தளமாக பயன்படுத்தினாங்க. ஈரானின் பரம எதிரியான சவுதியுடன் பாகிஸ்தான் மிக நெருக்கமான ராணுவம், ராஜதந்திர ரீதியிலான உறவுகளை கொண்டிருந்தாங்க. இதனால ஈரானும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுடனான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்த தொடங்கினாங்க. 1992ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரை ஆப்கானில் ஆப்கன் தாலிபான்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தானும் தாலிபான்களுக்கு எதிரான வடக்கு கூட்டணிக்கு ஈரானும் ராணுவ பயிற்சிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்கி பிராக்சி வார்ல ஈடுபட்டாங்க. பாகிஸ்தான் ஈரான் எல்லை மாகாணமான பலுசிஸ்தானில் ஈரானுக்கு எதிரான பயங்கரவாத குழுக்களை சிஐஏவும் மொசாட்டும் உருவாக்கி ஈரானுக்குள் அவ்வப்போது பயங்கரவாத தாக்குதலை நடத்தி வராங்க. கடந்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜெய்ஷ் உல் பயங்கரவாத அமைப்பு ஈரானில் கசிம் சொலைமானி அவர்களுடைய நினைவு நாளின் போது ஹெர்மான் நகரில் 2 மிகப்பெரிய குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல 95 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. மேலும் 284 பேர் படுகாயமடைஞ்சாங்க. ஈரான் இதற்கு எதிர்வினையாக பாகிஸ்தானின் எல்லை நகரங்களில் இருந்த தீவிரவாத முகாம்கள் மீது ஜனவரி 16ஆம் தேதி மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க. ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தானும் ஜனவரி 18ஆம் தேதி ஈரான் எல்லை நகரங்கள் மீது விமான தாக்குதல் நடத்தினாங்க. இந்த மோதல் 2 நாடுகளுடைய உறவை மேலும் மோசமாக்கியிருக்கு. நம்பர் 4, இஸ்ரேல். இஸ்ரேலோட உருவாக்கத்தை உலக அரங்குல மிக கடுமையா எதிர்த்த ஒரு நாடு தான் பாகிஸ்தான். இஸ்ரேலுடன் பாகிஸ்தான் இதுவரை எந்த ஒரு தூதரக உறவையும் ஏற்படுத்திக் கொள்ளல. கிழக்கு ஜெருசலமை தலைநகராக கொண்டு 1967ஆம் ஆண்டுக்கு முந்தைய எல்லைக்குள் ஒரு சுதந்திர பாலஸ்தீன நாட்டை இஸ்ரேல் உருவாக்கும் வரை இஸ்ரேலுடன் எந்த ஒரு ராஜாங்க ரீதியிலான உறவும் வைத்துக் கொள்ள மாட்டோம்னு பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. அரபு இஸ்ரேல் போரின் போது பாகிஸ்தானில் இருந்து தன்னார்வலர்கள் பெருமளவில் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு இருக்காங்க. பாலஸ்தீன விடுதலைக்காக கடந்த 77 ஆண்டுகளா குரல் கொடுத்துட்டு வர்ற பாகிஸ்தான் கடந்த காலகட்டங்கள்ல இஸ்ரேலுக்கு எதிரான போராளி குழுக்களுக்கு ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் ராணுவ பயிற்சிகளையும் வழங்கியிருக்காங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் அணு ஆயுதத்தை உருவாக்க கூடாது என்பதில் உறுதியா இருந்த இஸ்ரேல் 1984 மற்றும் 92ஆம் ஆண்டுகள்ல பாகிஸ்தானின் அணு ஆலைகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இந்தியாவின் உதவியை கோரியிருந்தாங்க. இந்தியா உதவ மறுத்ததால இஸ்ரேல் அந்த தாக்குதல் முயற்சியை கைவிட்டாங்க. 1998ஆம் ஆண்டு பாகிஸ்தான் வெற்றிகரமா அணு ஆயுத சோதனை நடத்தியதை அடுத்து இஸ்ரேல் தன்னோட அணு ஏவுகணைகளை பாகிஸ்தானை இலக்கு வைத்து நிலைநிறுத்த தொடங்கினாங்க. 1999ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே கார்கில் எல்லை மோதல் வெடித்த போது இஸ்ரேல் பாகிஸ்தானுக்கு எதிராக
இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. அதன் பிறகு இஸ்ரேல் இந்தியாவுடனான ராணுவ ரீதியிலான உறவை மிகப்பெரிய அளவுல வலுப்படுத்த தொடங்கினாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடாது என்பதிலும் இந்த இரண்டு நாடுகளும் தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதிலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. பாகிஸ்தான் போன்ற ஒரு அணு ஆயுதம் வைத்துள்ள இஸ்லாமிய நாடு ஒருபோதும் தனக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக இந்தியா போன்ற வலிமையான எதிரியுடனேயே பாகிஸ்தானின் முழு கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் தன்னோட ராஜதந்திர நகர்வுகளை முன்னெடுத்துட்டு வராங்க. நம்பர் 3, அமெரிக்கா. பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் அந்நாட்டிற்கு இந்தியாவால் ஏற்பட்ட இழப்புகளை விட பல மடங்கு அதிகமான இழப்பு அமெரிக்காவால் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க உளவு அமைப்பான CIA-விற்கு பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியலிலும் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் மத்தியிலும் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI-யிலும் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. கடந்த 77 ஆண்டுகால பாகிஸ்தான் சுதந்திர வரலாற்றில் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக இருந்த லியாகத் அலிகான், சூபிகர் அலி பூட்டோ, பெனசிர் பூட்டோ உள்ளிட்ட 3 பிரதமர்களையும், முகமது அயூப் கான், முகமது யாக்யா கான் உள்ளிட்ட 2 பாகிஸ்தான் அதிபர்களையும் அமெரிக்க உளவு அமைப்பான CIA படுகொலை செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவின் புவிசார் நலன்களை பாதுகாக்க பாகிஸ்தானில் CIA 13 ஆட்சி கவிழ்ப்பையும் 3 ராணுவ புரட்சியையும் ஏற்படுத்தி தனக்கு சாதகமான அரசாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. பாகிஸ்தான் தற்போது சந்தித்து வரக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்கள், பொருளாதார பின்னடைவு, அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை போன்ற பிரச்சனைகள் உருவாவதற்கு முழு முதல் காரணம் அமெரிக்காவின் அரசியல் தலையீடுதான். பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்கா, சோவியத் யூனியன், இந்தியா, ஈரானை எதிர்க்க பாகிஸ்தானை ஒரு தளமா பயன்படுத்தினாங்க. பனிப்போருக்கு பிறகு ஆப்கன் தாலிபான்களுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு BBC பாகிஸ்தானில் மேற்கொண்ட கருத்து கணிப்பின்படி 74% பாகிஸ்தானியர்கள் அமெரிக்காவை ஒரு எதிரி நாடா கருதுறாங்க. நம்பர் 2, ஆப்கானிஸ்தான். 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவானதிலிருந்து ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில டொரண்ட் எல்லையில எல்லை பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. 1949, 50, 60ஆம் ஆண்டுகள்ல இந்த 2 நாடுகளுக்கும் இடையில பெரிய அளவுல எல்லை மோதல்கள் வெடிச்சிருக்கு. பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான பலுசிஸ்தான், வர்சிஸ்தானில் தனிநாடு கோரி போராடி வரும் போராளிகளுக்கு ஆப்கன் ஆயுத பயிற்சிகளையும் ராணுவ தளவாட உதவிகளையும் வழங்கி வராங்க. சோவியத் ஆப்கன் போரில் ஆப்கன் முஜாஹிதீன்கள் பாகிஸ்தானுடன் இணைந்து சோவியத்துக்கு எதிராக போரிட்டாங்க. அதன் பிறகு ஆப்கனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டதும் பாகிஸ்தான் அமெரிக்க கூட்டுப்படைகளுடன் இணைந்து 2001ஆம் ஆண்டு ஆப்கன் மீது படை நகர்வுகளை மேற்கொண்டாங்க. ஆப்கனில் தாலிபான்கள் ஆட்சி அகற்றப்பட்ட பிறகும் தாலிபான்களின் தலைவரான முல்லா உமர் அவர்களை கடந்த 2013ஆம் ஆண்டு CIA-உடன் இணைந்து பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI படுகொலை செஞ்சாங்க. இதனால ஆப்கன் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் தெஹ்ரிக் தாலிபான்கள், ஜமாத் உல் அசார் போன்ற ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கியிருக்காங்க. கடந்த ஆண்டு தாலிபான்கள் தலைமையிலான ஆப்கனுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை மோதல் மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. இந்த 2 தரப்புகள்லயுமே நூற்றுக்கணக்கான வீரர்கள் டொரண்ட் எல்லை மோதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. நம்பர் 1, இந்தியா. பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்தியாவுக்கு எதிரான போராளிகளுக்கும் பயங்கரவாத குழுக்களுக்கும் தொடர்ந்து ராணுவ பயிற்சிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்கி இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலா முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பகல்காம் பகுதியில பயங்கரவாதிகள் நடத்திய மிக கொடூரமான தாக்குதல்ல 26 அப்பாவி இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்திய அரசாங்கம் இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்திய காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்போட
துணை அமைப்பு என்றும் இந்த தாக்குதலுக்காக பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் பஹல்காம் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பில்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட ராணுவ அமைச்சர் ஹவாஜா ஆசிப் பஹல்காம் தாக்குதல் இந்திய உளவு அமைப்பான ராவால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட போலிக்கொடி தாக்குதல் என்றும் பஹல்காம் தாக்குதலை காரணமாக கூறி ஆசாத் காஷ்மீரை கைப்பற்ற இந்தியா திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்காரு. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா 1960ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் மேற்கொண்ட நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தமான இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதற்கு எதிர்வினையா பாகிஸ்தானும் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்த சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்களையும் பாகிஸ்தானிலிருந்து இந்தியர்களையும் இந்த இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் வெளியேற உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில துருக்கி, அசர்பைஜான், ஏமன், பங்களாதேஷ், சீனா போன்ற நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு வழங்கியிருக்காங்க. துருக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல ராணுவ தளவாட உதவிகளை வழங்கி வராங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல எல்லை பகுதியில படைநகர்வுகளை மேற்கொண்டு வராங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்திய விமானப்படையுடைய தாக்குதல் பாகிஸ்தான்ல இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது.